தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு இது வந்து ஒரு சின்ன ஒரு ஷார்ட் தான். ஒரு ரிமைண்டர் வீடியோ தான் இது, வேற ஒன்றும் இல்லை. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் நம்ம அந்த பேமெண்ட் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து இன்னையோட லாஸ்ட் டேட்டு. அதாவது 16, 17, 18 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து இன்னையோட லாஸ்ட் டேட் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. இதற்குள்ளே நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னுமே கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா இந்த ஒரு சான்ஸை மிஸ் பண்ணாமல் இந்த சான்ஸை பயன்படுத்தி சாயந்தரம் 5 மணிக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ 19ஆம் தேதியிலிருந்து, அதாவது நாளையிலிருந்து உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிடும். அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது கவனம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்றது ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர். நீங்கள் ரவுண்ட் 1ல் சீட் எடுத்த மாணவர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதை விட பெஸ்ட் காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெஸ்ட் காலேஜ் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் கொடுங்க. அது ஒரு காலேஜாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு 3 காலேஜ் பெஸ்ட் காலேஜ், இந்த 3 காலேஜில் எது கிடைச்சாலும் நான் படிப்பேன் அப்படின்னா மட்டும் நீங்கள் அந்த 3 காலேஜ் மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. காரணம் என்ன அப்படின்னா, செகண்ட் ரவுண்டில் ஒரு சாய்ஸ் உங்களுக்கு கிடைச்சி நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி அந்த காலேஜ் கிடைச்சிதுன்னா நீங்கள் சேர வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுவீங்க. அதனால் ரவுண்ட் 1ல் சீட்டு கிடைத்த மாணவர்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? அது நாளையிலேருந்து திரும்ப நான் ரிமைண்டர் வீடியோ ஒன்று கொடுக்குறேன். ஸோ அதே போல் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணிக்கலாம். அவங்க வந்து நீங்கள் இருக்கிற 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கொடுக்கலாம், 22 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் கொடுக்கலாம். ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறவங்க எந்த இஷ்யூமே கிடையாது. இந்த ரீஅலாட்மெண்ட் போகிறவங்க மட்டும் ரொம்ப கவனமாக இருந்து நீங்கள் பண்ணணும். ஜஸ்ட் ஃபார் ரிமைண்டர், இது ஞாபகப்படுத்துறதுக்கான வீடியோ. தேங்க்யூ.